எக்ஸாம் பாயிண்டருக்கு வரவேற்கிறேன். பாகிஸ்தான் நாடு தொடர்பான 3 முக்கியமான தகவலை பார்க்க போறோம். நம்பர் 1, பாகிஸ்தான் கொடுத்த சிந்தனையை முதலில் வெளிப்படுத்தியவர் முகமது இக்பால். 1930 டிசம்பர் 29ஆம் தேதி அலகாபாத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் இருநாடு கொள்கையை முதலில் வெளியிட்டவர் முகமது இக்பால். முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் வலியுறுத்தியவர் முகமது இக்பால். 1930 டிசம்பர் 29. இக்பால் பத்தின இன்னொரு முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும். சாரே ஜகான் சே அச்சா என்ற பாடலை இவர் தான் எழுதினாரு. இத்திஹாத் என்ற பத்திரிகையில் ஆகஸ்ட் 16, 1904ஆம் ஆண்டு வெளியானது. த வேர்டு பாகிஸ்தான் காயின்டு பை சௌதாரி ரஹமத் அலி. அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவர் ரஹமத் அலி தான். கேம்பிரிட்ஜ் கல்லூரி மாணவர், சிந்தனைவாதி. 1933ஆம் ஆண்டு தான் எழுதிய ஒரு இதழில் நவ் ஆர் நெவர், ஆர் வி டு லைவ் ஆர் பெரிஷ் ஃபார் எவர் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினாரு. அதுல முஸ்லிம்களுக்கான தனிநாடு குறித்த அந்த பெயரை காயின் பண்ணியிருப்பாரு. பாகிஸ்தான் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கமா பி ஃபார் பஞ்சாப், ஏ ஃபார் ஆப்கன், கே ஃபார் காஷ்மீர், எஸ் ஃபார் சிந்த் அண்ட் டான் என்பது பலூசிஸ்தானை குறிக்கக்கூடியது. நடுவில் ஐ என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. பாகிஸ்தான் தனி நாடு என்ற கோரிக்கையை அரசியல் ரீதியாக முன்னெடுத்தவர் முகமது அலி ஜின்னா. மார்ச் 23, 1940 லாகூரில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் மாநாட்டில் பாகிஸ்தான் என்ற நாட்டிற்கான கோரிக்கையை அரசியல் ரீதியாக முன்னெடுத்தார். பாகிஸ்தான் தனி நாடாக ஜின்னா கோரிக்கை வெளியிட்ட மார்ச் 23ஆம் தேதி பாகிஸ்தான் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.